தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. துளசி வெற்றி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மோனிகா, ஜெகன் இவங்க 2 பேருக்கும் துளசி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது தியா உங்களுக்கு வேணும்னா சொத்து எனக்கு வேணும், இல்லை சொத்து உங்களுக்கு வேணும்னா நான் தியாவை கூட்டிகிட்டு போகிறேன், ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி மோனிகா, ஜெகன் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆஃபரை இங்கே துளசி வந்து கொடுக்குறாங்க. அப்போது மோனிகா இதை புரிஞ்சுக்கிறாமல் நான் லீகலாக மூவ் பண்ணுவேன்னு சொல்லும்போது உங்கள் லாயருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது மோனிகா தன்னுடைய லாயருக்கு கால் பண்ணி கேட்க அவரும் இதே மாதிரி தான் சொல்கிறாரு, உங்களுக்கு சொத்து வேணும்னா நீங்கள் பாப்பாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜெகன், மோனிகா 2 பேரும் சைலண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால துளசியுடைய மனசு மாறி இருக்குன்னு வெற்றி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல வெற்றி துளசிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் செய்ததுக்கு உன்னை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லுவேன், முத்தம் கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது இதை தான் நினச்சிட்ருக்கியா, நினப்பு தான் பொழப்ப கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு துளசி வெற்றி மேலே பழி போடுறாங்க. ஸோ தியாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறதும் நீ தான், போலீஸை வர வச்சு இது மாதிரி செய்ததும் நீ தான், இப்போ நீயே காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காம துளசி வெற்றியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி துளசியையும் தியாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தை உடனே மீனாட்சி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டாங்க. அது மாதிரி வெற்றி அந்த துளசியையும் தியாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராராம் அப்படின்னு சொன்னதுமே வரட்டும் பார்த்துக்கலான்னு இங்கே அபிராமி துளசிக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. துளசி வந்த அடுத்த செகண்ட் எங்கே இந்த வீட்டுக்கு வந்த, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி துளசியை திட்டி வெளியில் அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அப்போது வெற்றி சப்போர்ட்டாக நிற்கிறாரு. எதுக்காக துளசி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ பேசாதடா அப்படின்னு சொல்லி வெற்றியையும் பேச விடாமல் அபிராமியை தடுக்கிறாங்க. அப்போ தான் துளசி இங்கே நல்ல ஒரு கேள்வியாக தன்னுடைய மாமியாரை பார்த்தே கேட்குறாங்க. அதாவது அவனா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கல்யாணமான புதுசில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் மாமியார் உங்களை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் முறைப்படி தாலி கட்டிட்டு வந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே தான், என் புருஷன் கையால் தான் நான் தாலி கட்டிட்டு முறைப்படி நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். லவ் பண்ணியோ இல்லை ஏமாத்தியோ நான் தாலி கட்டிட்டு வரல. இந்த தாலி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. தியா என் கூட தான் இருப்பா, தியா என்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் உங்கள் பையன் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியில் அபிராமி அப்படியே போய் திக்குமுக்கு அடித்து நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரமூர்த்தியோடைய பார்வை அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை தான் கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து தியாவை கூட்டிகிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, புள்ள பூச்சிக்கும் கொடுக்கு இருக்கும், அதை சும்மா விட்டாங்கன்னா அது வேலையை அது பார்க்கும். என்னுடைய துளசி அதே மாதிரி தான், புள்ள பூச்சி கிடையாது, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அங்கேருந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தி அபிராமி கிட்ட சொன்னது, அவள் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தால் அவளை வந்து பேசி இப்போது எதிர்த்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு. துளசி இப்படி பேசிட்டாலேன்னு பயங்கர கோவத்தில் அபிராமி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. பத்தாவதுக்கு மீனாட்சி வேறு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மகேஷ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அஞ்சலி சாப்பாடு எதுவும் வேணுமான்னு சொல்லி மகேஷ் கிட்டே கேட்க அதெல்லாம் வேணும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. ரூமுக்கு போயிட்டு டேப்லெட் போடுறாங்க. அதை அஞ்சலி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன டேப்லெட் அது, எதுக்காக அது போடுறீங்கன்னு சொல்லி மகேஷ் கிட்டே விசாரிக்க, இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதனால தான் சொல்லி சமாளித்து அங்கேருந்து போக இவர் என்ன மாத்திரை சாப்பிட்டாரு அப்படின்றத அஞ்சலி வந்து அலசி ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நெட்டில் போட்டு பார்க்குறாங்க. இது மன ரீதியாக பாதிக்கப்பட்டவருக்கான டேப்லெட் தானே, இது எதுக்காக இவர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டாக்டரை வந்து போய் மீட் பண்ணுறாங்க. இது மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், அன்பாக இருப்பார், ஆனால் அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொல்ல, முதல்ல அவரை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னு அஞ்சலிக்கிட்ட சொல்லும்போது அவர் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்ல, சரி நான் ஒரு ஊசி வந்து உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுறேன், ஸோ அந்த ஊசி அவருக்கு போடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் மயக்கமாக இருப்பார், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு அந்த இன்ஜெக்ஷனை வந்து அஞ்சலிக்கு எழுதி கொடுக்குறாங்க. அஞ்சலி இதை யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் முருகனுடைய ஞாபகம் வருது. உடனே ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி முருகன் அண்ணாவை வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அவர்கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், வீட்டுக்கு வர சொல்லுங்கள், மறந்துடாதீங்கன்னு ரேவதிக்கு கால் பண்ணி சொல்ல, அடுத்த செகண்ட் முருகன் அஞ்சலியை மீட் பண்ண வீட்டுக்கு வராங்க. ஸோ என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முருகன் அஞ்சலி கிட்ட கேட்க, அஞ்சலி நடந்த எல்லா விஷயத்தையுமே
முருகன் கிட்ட ஒன்று விடாமல் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ இவர் பைத்தியமான அவர் ஒரு பக்கம் முடிவு பண்ண, பைத்தியம்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கு நடந்த விஷயங்கள் அவர் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூட்டாலும் வரமாட்டார். அதனால் நாம் தான் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு ஊசி கொடுத்துருக்காங்க. அந்த ஊசியை நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த சமயம் பார்த்து மகேஷோட என்ட்ரி. மகேஷ் முருகனை பார்த்ததுமே செம்ம ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மகேஷுக்கு தெரியக்கூடாது, பயத்தை வெளியில் காமிக்காத அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்லி மகேஷ் கேட்கும்போது, இல்லை இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே நான் எடுத்து கொடுத்ததில்ல, அதனால் அன்றைக்கி ஒரு தாலி செயின் எடுத்து கொடுக்கலான்னு தான் நான் வர சொன்னேன், நீங்களும் வாங்க கடைக்கு போகலாம், வீட்டிலே இருந்து என்னமோ மாதிரி இருக்குது, காஃபியும் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி அஞ்சலி, மகேஷ், முருகன் இவங்க 3 பேரும் நகை கடைக்கு போகிறாங்க, செயினையும் எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு காஃபி ஷாப்புக்கும் வராங்க. ஸோ மகேஷ் பார்த்திங்கன்னா அஞ்சலியை ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் அஞ்சலி அந்த இடத்துல நடித்து ஏதோ சமாளிக்கிறாங்க. அப்போ முருகனுடைய ஹெல்ப்பை அஞ்சலி கேட்குறாங்க. ஸோ முருகன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயத்திலே இருக்கார். பயப்படாதான்னா நீ தான் அந்த ஊசியவே போடணும் அப்படின்னு சொல்லி முருகனை ஒரு பக்கம் தைரியப்படுத்த, அங்கே வெயிட்ரு பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறாரு. அந்த இடத்துல அஞ்சலி ஒரு ஐட்டம் சொல்ல, ஸோ இவங்க 2 பேருக்கும் ஹாட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெயிட்ரு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி கொண்டு கொடுக்கும்போது அதை முருகன் குடிக்கிறாரு. ஸோ மகேஷ்க்கு கொடுக்க போகிற அந்த தருணம் அந்த தண்ணியை மகேஷ் மேலே தட்டி விட்றாரு. அதை மகேஷ் மேலே கொட்டிடுது. அந்த கேப்பில் அஞ்சலி முருகனை ஊசி போட சொல்கிறாங்க. ஸோ அவரும் மகேஷுக்கு தெரியாமல் அந்த ஊசியை போட்டுடுறாரு. ஆனால் மகேஷ் கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது ஏதோ சுருக்குன்னு குத்துனமானி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை நீங்கள் சேரில் உட்காந்து தட்டி விட்டீங்களா, அதுதான் ஏதாவது கம்பி இருந்து குத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ஸோ மகேஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுய நினைவை இழக்கிறாரு. ஸோ இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடு அப்படின்னு பார்க்கும்போது துளசி ஜெகன், மோனிகா இவங்க 2 பேருக்கும் செம்ம ஒரு பதிலடியாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் துளசியோடைய விஷயத்துலேயும் சரி, தியாவுடைய விஷயத்துலேயும் சரி, இவங்க 2 பேரும் தலையிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது மகேஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அஞ்சலி முருகன்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. முருகனுடைய உதவியினால் மகேஷை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க. அடுத்து மகேஷ் அன்கான்சியஸில் என்னென்னலாம் அவர் உளர போகிறாரு, அவருக்கு பின்னாடி என்னென்ன கதைகள் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட் நகர்வு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அந்த டார்க் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவை அடைச்சி வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த அம்மா முருகனோட அம்மாவை கூட இருக்கலாம், அந்த ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் முருகனாக கூட இருக்கலாம். என்ன ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ தான் கதைக்களம் அப்படின்றது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அழுகாட்சியாக போடாமல் ரொம்ப போல்டாக போனால் இன்னும் எபிசோட் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.